பைசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நீங்க எதிர்பார்க்குற மாதிரியே சினிமூத்துல உங்களுக்காக சினிமா பத்தின சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் காத்திருக்கு. மாரி செல்வராஜோடைய இயக்கத்தில் துருவிக்ரமோடைய நடிப்பில் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பைசன். ஏன்னா எல்லா திரைப்படமும் துருவிக்ரம் ரொம்ப சாமிங்கான பர்சனாக நடிச்சாச்சு. ஏன்னா அவருக்கு ட்ரைனிங்லாம் வந்துச்சு, கபடியெல்லாம் கற்றுக்கிட்டாரு, அப்படியே ஃபீல்டில் போட்டு புரண்டாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னாங்க. ஸோ கபடியெல்லாம் கற்றுக்கிட்டு உள்ள களமிறங்குற அளவுக்கு பெரிய அளவுக்கு திரைப்படம் ஒன்று பட போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் ப்ரொடக்ஷன் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ஆனால் படம் பெரிய அளவில் பேசும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த பைசன். ஆனால் இந்த பைசன் பார்த்தோன்னா பெரிய அப்டேட் நமக்கு எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய கபடி வீரருடைய கதையை மையமாக வச்சு தான் இந்த திரைப்படத்தை எடுக்கிறாங்களா. ஸோ அப்போ இது உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இது இல்லாமல் இந்த படத்துடைய இன்னொரு அப்டேட் என்னன்னா, படத்துடைய ஷூட்டிங்கை wrap up பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் ஒரு சிறப்பான செய்தி. படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் வேகம் எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு கண்டிப்பாக இந்த பைசன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியே ஆகணும். யங்ஸ்டர்ஸ் ஆடியன்ஸ் தான் நம்ம துருவிக்ரமுக்கு ரொம்பவே அதிகம், விக்ரமுக்கும் அப்படி தான் சொல்லலாம். இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்குலாம் லீவ் விட்டா தானே ரசிச்சு பார்ப்பாங்க அப்படின்றத மையமாக வச்சுட்டு இந்த பைசன் திரைப்படத்தை அப்போ ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. நாக சைதன்யா, சாய் பல்லவியோடைய நடிப்பில் சந்து மோண்டேட்டியோடைய இயக்கத்தில் உருவான படம் தான் தண்டேல். இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவில் ஒரு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். பாசிட்டிவாக மட்டுமே தான் இந்த படம் போயிட்டு இருக்கு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு சொல்லி 3 லாங்குவேஜில் இந்த படம் ரிலீஸ் பண்ணி இப்போ ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா சந்து மோண்டேட்டி என்னதான் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நிக்கிலோடைய நடிப்பில் ஆல்ரெடி நம்ம கார்த்திகேயா 1, கார்த்திகேயா 2 எல்லாம் பார்த்தோம். இப்போ மறுபடியும் கார்த்திகேயா 3ல கை வைப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சயின்ஸ் ஃபிக்ஷன் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி எல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுனால படத்துடைய வரவேற்பு ஆல்ரெடி இந்த 2 பார்ட்டுக்கும் செம சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால பார்ட் 3 எடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு இருக்கும் போது தான் சூர்யா அவர்களோட பேசுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதனால சூர்யா கிட்ட போய் கொஞ்சம் கதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருமே பேசினதுல ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம் சூர்யா. அதனால அடுத்ததான் அவர் கிரீன் சிக்னல் காட்டினதுனால பேசாம இந்த கார்த்திகேயா 3 ஒதுக்கி விட்டு சூர்யா சாரோட ஒரு படத்தை பண்ணி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் லைட்டாக குதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கதையெல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த தண்டேல் திரைப்படம் பார்த்ததுக்கு அப்புறமாவும் சூர்யாவுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு. ஆல்ரெடி கார்த்திகேயா படமும் பெரிய அளவில் ஹிட்டு தான், அதனால பேசாம உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெலுங்குலேயே இந்த திரைப்படத்தை எடுப்போம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களா. இது இல்லாமல் மல்டி லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால சூர்யாவுடைய நடிப்பில் இப்போ அடுத்த திரைப்படம் உருவாகிறதுக்கு வந்தாச்சு அப்படின்ற அப்டேட் தான். சூர்யாவுடைய அடுத்த திரைப்படத்தோட அப்டேட்டும் நமக்கு வந்துருச்சு. ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்தில் ஆல்ரெடி சூர்யா ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் ரெட்ரோ படமும் ரிலீஸ்க்கு ரெடி ஆயிருச்சு. ஸோ இப்படி வரிசையாக நிறைய திரைப்படங்கள் கொடுத்துட்டு இருக்கிறனால கண்டிப்பாக இன்னும் அடுத்தடுத்த திரைப்படங்கள் லைன் ஆஃப்ல வச்சே ஆகணும் இல்லையா. அதனால தான் சூர்யா இப்போ மறுபடியும் சந்துவோட இயக்கத்தில் ஒரு படம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிவகார்த்திகேயன், சாய் பல்லவியோடைய நடிப்பில் அமரன் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. ராஜ்குமார் பெரியசாமி அதுக்கப்புறம் கையிலேயே பிடிக்க முடியலன்னு சொல்லலாம். எல்லார்கிட்ட இருந்தும் பெரிய பெரிய பாராட்டுகள் அவருக்கு வந்துகிட்டே இருக்கு. அண்ட் சிவகார்த்திகேயனும் அடுத்ததுக்கு டேக் ஆஃப் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். மாஸ் ஹீரோவா கன்வெர்ட் பண்ணி விட்டாங்க. ஆல்ரெடி அவர் அப்படிதான் இருந்தாரு, இன்னும் மாஸ் காட்டுற பாருங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த திரைப்படத்தை எடுத்த மாதிரி இருந்துச்சு. ராஜ்குமார் பெரியசாமி அடுத்தபடி என்னதான் பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தா, பேசாம நம்ம ஹைதராபாத் கிளம்பி போயிருவோமே அப்படின்னு கிளம்பி போய் அங்க நம்ம ராஜா சாப் கிட்ட கதையை சொல்லியிருக்காரு. யாரு? பிரபாஸ் கிட்ட ஸ்டோரியை சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து கேட்டதுக்கு அப்புறமாவே இந்த கதை என்ன இம்ப்ரெஸ் பண்ணிருச்சுங்க, கண்டிப்பா படம் பண்றோம் அப்படின்ற மாதிரி உறுதியை கொடுத்துருக்காராம். பிரச்சனை என்னன்னா, என்கிட்ட கைவசம் இருக்கிற எல்லா படத்தையும் நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்ற ஒரு மேட்டரையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. இப்போ ஆல்ரெடி ராஜா சாப் போய்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் சலார் 2, கல்கி 2, இது இல்லாமல் ஸ்பிரிட், இப்படி நிறைய திரைப்படங்கள் அவருடைய கைவசம் இருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு வரணும்னா எப்படி ஒரு 2 வருஷம் ஆயிடும். அதனால 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும் அப்படின்றத சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒன்ஸ் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்கன்னா ஸ்ட்ராங்காக சொன்னதுதான் அப்படின்றனால அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே அவருக்காக வச்சுட்டு பேசாமல் 2 வருஷம் நம்ம சும்மா உட்காந்து இருக்க முடியும், அடுத்த ஸ்கிரிப்ட் ஒன்று வச்சிருக்கோமே அதை எடுத்து வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ராஜ்குமார் பெரியசாமியும் இப்போ முன் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. அதனால பயங்கர வெறியோட தான் இருக்காரு. அடுத்த திரைப்படம் வேற லெவலில் வரப்போகுது அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. ஆனால் ஒன்ஸ் பிரபாஸ் சொல்லியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் பண்ணுவார். அதனால ராஜ்குமார் பெரியசாமியோட இயக்கத்தில் பிரபாஸோட கூட்டணி வைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே உண்டுன்னு தான் பேசிக்கிறாங்க. துல்கர் சல்மான் நடித்த லக்கி பாஸ்கர் அப்படின்ற படம் வெங்கி அட்லூரிக்கு ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியுமாப்பா அப்படின்னு எல்லாரும் கேட்ட ஒரு திரைப்படமான அந்த லக்கி பாஸ்கர் படம் பார்க்கப்படுது. சரி, இப்படி இருக்கும்போது இந்த படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட் என்னவா வரும் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா லக்கி பாஸ்கர் 2 எடுப்பாங்களா 3 எடுப்பாங்களா
அப்படிதான் போகும்னு நினைச்சோம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு பெரிய ஹிட். ஆனால் அதெல்லாம் கிடையாது, போதும் ஒரு லக்கி பாஸ்கர் தான் அப்படின்ற மாதிரி அப்படியே நிறுத்திட்டாங்க. ஸோ இந்த கட்டத்தில் அடுத்ததான் வெங்கி அட்லூர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா சூர்யாவோட கை கோர்த்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. கங்குவா அப்படின்ற திரைப்படம் சூர்யாவுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். அதுலேருந்தே கதையை ரொம்ப ஃபோக்கஸ்டாக சூஸ் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அப்படிதான் ரெட்ரோ படமாக இருக்கட்டும், ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்தில் நடிக்கக்கூடிய படமாக இருக்கட்டும். ஸோ இது இல்லாமல் 45வது படம் ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்தில் பண்ணுறாரு, 46வது படம் வெங்கி அட்லூருடைய கை கோர்த்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியாவில் முதல் இன்ஜின் எப்படி உருவாச்சு அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதைக்களமா. அதனால் ரியலாக நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி இந்த திரைப்படத்தில் நிறைய விஷயங்களை ஆட் ஆனும் பண்ணி சிறப்பான ஒரு படமாக வித் கமர்ஷியல் எலிமெண்ட்டோட கொடுக்கவும் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 760cc அப்படின்னு இந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருக்கிறதாவும் சொல்கிறாங்க. ஸோ சீக்கிரமாகவே நமக்கு இந்த படத்துடைய அப்டேட்ஸ் எல்லாம் ஃபர்தராக வரும் அப்படின்றத நல்லாவே எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய சினி பூத்லையும் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களுக்காகவே நிறைய கண்டென்ட்டோட வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.